வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். யோகியம் மாதிரி நடிக்கிறதுல திமுக காரங்க கில்லாடி நாட்டில் உள்ள அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணுவான். ஆனால் நேரம் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா யோகியங்க மாதிரி அதில் நம்ம டிஷர்ட்டை அடிக்கவே முடியாது. டிஷர்ட் என்ன பண்ணுச்சு, இன்றைக்கி சட்டசபையில் இருந்துச்சு. 3 நாளாக சட்டசபையை பற்றியே காணாம். நல்லா தூங்கியிருப்பார் ஃபுல்லாக. அதை திடீர்னு முழிச்சு இன்றைக்கி சட்டசபைக்கு போகணுன்னு இன்றைக்கி வந்து என்ன பேசுதுன்னா, எங்களுடைய திமுக எம்எல்ஏ 59 பேருக்கும் கார் வேணாம். எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் தான் பென்ஸ் கார் வச்சுருக்கீங்க, நீ தான் BMW வச்சுருக்கீங்க. விஜய்கிட்டே எவ்வளவோ சொன்னோம், நம்ம சொல்கிறதுலாம் அங்கேயே கேட்குது. அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. இப்போ முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு துணையாக நின்று அவங்களுக்கு ஆதரவாக பேசணும். ஜெயிலுக்கு போனோம். வந்து திமுக வக்கீலுங்கள்லாம் என்னை வந்து பார்த்தாங்க. சரி ரொம்ப நல்லா இருக்காங்களே அப்படின்ட்டு இது பண்ணி தாவேக்காவுக்கு தான் எங்களுடைய ஆதரவை கொடுத்தோம். ஜெயிலுக்குள்ள 20 நாள் இருந்தோம். இவங்களுக்காக விஜய் ஆதரித்து பேசுனதுக்காக ஜெயிலில் போட்டாங்க. வந்த உடனே தாவேக்கா ஜெயிச்சு போச்சு அப்படின்னோடனே இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுக இருந்தால் எவ்வளவு தொந்தரவு இருக்குமோ அதை விட அதிகம் தொந்தரவு தாவேக்கா ஆட்சியில் எங்களுக்கு வருது. யார்கிட்ட போய் சொல்லுது? என்கிட்ட பல பேர் ரெக்கமெண்டேஷனுக்கு வராங்க. என்ன சார் உங்கள் விஜய் தான் ஆட்சியில் இருக்காருன்னு. நான் என்னத்தை சொல்கிறது? 1-2 ரெக்கமெண்டேஷன் சொன்னாலும் அது செய்கிறதில்லை. அது வேறு ரெக்கமெண்டேஷன் சொல்லலை. அந்த தாவேக்கா கட்சியில் ஏதாச்சும் பதவி கொடுங்கம்பாங்க. இப்போ கட்சி பதவின்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் உங்கள் உறுப்பினர் என்கிட்ட கேட்குறாங்கன்னு அனுப்புவேன். ஒன்றும் செய்கிறதில்ல. நாங்கள் சொல்கிற ரெக்கமெண்டேஷன் எதையும் பண்ணுறதில்ல. இப்போ வேடிக்கை என்ன தெரியுமா, எங்களை கைது செய்த அது இன்ஸ்பெக்டருங்க அதே இடத்துல இருக்காங்க. எங்கள் மேலே ஃபோனை பறித்து வச்சுக்கிட்டாங்க. நான் ஃபோனை திருப்பி கேட்டு ஹைகோர்ட்டில் போட்டேன். ஹைகோர்ட்டில் கொடுன்ட்டாங்க. ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு போச்சு. ஃபாரன்சிக்கில் சொல்கிறாங்க இதில் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. இல்லை ஏதாச்சும் இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதை விட கேவலம் என்ன இருக்குது? தாவே காட்சியில் அதே இன்ஸ்பெக்டர் எங்கே இருந்தால் அது என்ன பண்ணுவாங்க? அப்போ எங்களுக்கு எல்லா கெடுதலையும் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. அதை விஜய் ஆட்சியிலேருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ என்னத்தை நாங்கள் பட்ட எதுக்கு? அது மாதிரி இப்போ நான் ஒரு வழக்கு போட்டேன், என்னை கைது செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு. அது என்கொயரி நாளைக்கு வருது. ஹைகோர்ட்டில் சொன்னாங்க ஜாயின்ட் கமிஷனர் பெரிய ஆஃபீஸர் தான் என்கொயரி பண்ணணுன்னாங்க. இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் எனக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. நான் சொன்னேன் ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கேன். அது ஹைகோர்ட்டு சொன்னாங்க. ஜாயின்ட் கமிஷனர் நினச்சா யாரும் வேணாலும் பண்ணலாம். ஜாயின்ட் கமிஷனர் நினச்சா பியூனை கூட வச்சு என்கொயரி பண்ணலாமா? சட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் சாதாரண ஆளுங்க, புரிஞ்சுக்கங்க. சும்மா ஆடுற வேலை இந்த தாவே காட்சி இருக்குன்னு நீ ஆடுறீங்களா? அதை தான் சொல்கிறேன். கரெக்டாக நீதிமன்றம் சொல்கிறத இது பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. ஒழுங்காக மனசாட்சிப்படி இதை பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டு கிடையாது. நீதி இருந்தாலும் ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்துருக்கனா செய்யாமல் அவங்க ஆட்சியிலேயே திமுகவுக்கு ஆதரவாக சில அதிகாரிகள் செயல்படுறான்னா அதை புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நான் செலவு பண்ணி பார்த்துக்குறோம். உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலை. ஆனால் நான் புது நன்மையில் தான் சொன்னேன், காரை கொடுக்காதீங்க. என்னையா 8 மாடல் காரை வச்சுக்கிட்டு என்னமோ பெரிய பணக்காரங்க மாதிரி, பணக்காரர்கள் கார் பார்க்குற மாதிரி பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு கார் பார்க்குறீங்களான்லாம் சொன்னோம். இப்போ கரெக்டாக கலியை பூசிட்டாங்க. யோகியர்கள் மாதிரி, உதயநிதி யோகியர் மாதிரி அங்கே போய் கலியை பூசிட்டார். எங்களுக்கு கார் வேணாம். அதில் சௌமியா அன்புமணி எங்களுக்கு காசாக கொடுத்துருங்கன்னு என்னத்தை சொல்கிறது? இவங்கெல்லாம் எம்எல்ஏ காசாக கொடுத்துருக்கேன்னு கேட்குறாங்க. இவங்களெல்லாம் மந்திரி ஏற்கனா என்ன ஆகுறது? காரையே காசாக்கணும்னு நினச்சா இந்த அதிமுககாரங்களும் சொல்லுங்கள், எடப்பாடி இருக்கணும், நீங்களும் கார் வேணான்னு சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கீங்க, வேணான்னு சொல்லுங்கள். உதயநிதி நம்ம டிஷர்ட்டு உதயநிதி கேட்குறேன், கார் வேணான்னு சொல்கிறீங்கள, அவத நான் கேட்குறேன் சபையில். எதிர்கட்சி தலைவருக்கு வீடு வேணுமா? அவருக்கு அரசாங்க வீடு.
இவர் பெரிய பங்களா, செனட் ஆஃப் ரோடில் பங்களா, ஈசிஆரில் பங்களா எல்லாம் வச்சுக்கிட்டு அரசாங்கத்தோட பங்களா வேணுமா? ஏன் கார் வேணான்னு சொல்கிறாரு, பங்களா வேணான்னு சொல்லுங்கள். ஏன் அது மட்டும்? இன்னும் இந்த டிஷர்ட்டுக்கு பேசவே தெரியல. சட்டசபையில் எப்படி பேசுறதுன்னு ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியலங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். நீங்கள் இதில் பேசுகிற மாதிரி பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிற மாதிரி அங்கே போய் பேசுகிறது எதுக்கு எடுத்தாலும். இன்றைக்கி கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முத்துவேல் ராஜாப்பா, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். திருவாரூர் ராஜாவா முத்துவேலு? திருவாரூரில் வீடு இல்லாமல் நதிக்கரையில் கூடாரம் போட்டு தங்கினாடு உங்கள் இவர் முத்துவேல். தட்சிணாமூர்த்தி கோயிலில் போய் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இடத்த பிடிச்சி உள்ளே குடியிருந்தவர் முத்துவேல். கருணாநிதி சவத்தில் போஸ்டர் எழுதிக்கிட்டு இருந்தவர். அவங்களுடைய பரம்பரைன்னா சட்டசபையில் போய் முதல்வர். இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெரிய உங்கள் கதையெல்லாம் அதான் சொல்கிறேன். ஆளுங்கட்சியாக வந்துருக்கிறவங்க சரியில்லை, அதனால் உங்கள் ஆட்டம் போடுறீங்க அப்படிங்கிறது தான் உதயநிதிக்கு சொல்கிறேன். உதயநிதி பேசணும்னு இப்போ உதயநிதி பேசும்போது சங்கிங்கிறாரு. அதாவது சங்கி அமைச்சர், சாரி சட்ட அமைச்சர். சட்டத்துக்கு சங்கிக்கு வித்தியாசம் இல்லை. உலகிச்சா வாய் இல்லை வேணும்னு அந்த வாய் சொல்லிச்சா? மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பேச இல்லைம்மா. சங்கி அமைச்சர், சட்ட அமைச்சர். சட்டசபையில் போய் எதை பேசணும்னு தெரியாது. நீங்கள்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், வெக்கமா இல்லையா அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு? அவர் கேட்டார் நிர்மல்குமார், சங்கி அமைச்சர் சட்ட அமைச்சர்னு ஒன்று. போலீஸ் வந்தோடனே பாத்ரூமில் 3 மணி நேரம் இருந்த எதிர்கட்சி தலைவர்னார். நாக்க பிடிக்கிற மாதிரி. மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும், எல்லாருக்கும் பேச தெரியும். பேசாமல் உட்காந்துருக்கு. எல்லாம் உதுத்துட்டு அதை பேசாமல் இப்படி சங்கின்னு பேசிட்டு அவங்க பேசணுன்னு ஜோசியன்னாங்க. அப்போ நிர்மல்குமார் எழுந்திரிச்சு என்ன சொன்னார்? சில பேர் ஜோசியத்தை பார்த்து மஞ்சள் துண்டு போட்ட கதையெல்லாம் தெரியும்னாரு. ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அப்படின்னா அன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்க விரும்புகிறேன். அது என்னப்பா ஜோசியம் பார்த்து சங்கி கலர்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சாமியை செல்பால் அடிப்பாங்க. அது மாதிரி இந்த கூட்டத்தில் கருணாநிதியிலேருந்து அவ்வளோ பதில் சாமியை செல்பால் வச்ச கூட்டம். அதாவது ஜாதகம் பார்த்தா இது மூடப்பழக்கம். ஆனால் இவர் மட்டும் வீட்டில் ஜாதகம் பார்ப்பார். அஃபிஷியல் ஜோசியர் ஒருத்தர் வச்சுருந்தார். இவருக்கே ஜாதகம் நல்லா தெரியும். பார்த்துட்டு இவருடைய பிறந்த நாள் 3 குரு. ஜோசியக்காரங்க சொன்னாங்க குருவுக்கு ஏதாச்சும் இது பண்ணுங்கள், மஞ்சள் கலரில் இது போடுங்கன்னாங்க. மஞ்சள் கலரில் துண்டு போட்டார். ஆனால் ஊருக்கு வந்து சொன்னார், இப்போ ஜோசியம் பார்க்குறது ரொம்ப கேவலம், இது மூடத்தனம். ஆனால் இவர் மட்டும் பார்த்துக்கிட்டு மஞ்சள் துண்டு போடுவார். அந்த மஞ்சள் துண்டு போட்டது காரணமே 3ஆம் தேதி பிறந்தார் குருவோடதுன்னு அதை சொல்கிறார் நிர்மல்குமார். அது இதை பார்த்து அன்றைக்கி லாட்ரின்னாங்க. அந்த அவர் கேட்டார், அதை ஒரு 1000 கோடி வாங்கினீங்க லாட்ரிட்ட வைக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டார். திருப்பி கொடுன்னு கேட்டுருக்கணும். 1000 நன்கொடைன்னு வாங்கிட்டே வாங்கிடல, திருப்பி கொடுன்னு கேட்டுருக்கணும். அதே மாதிரி இவர் பேசினார். இவர் சட்டசபையிலேயே பேசினார்னா வெளி மேடையில் சொல்லவா வேணாம். நம்ம நாட்டு வைக்கல ஆர்எஸ் பாரு அந்த ஆள் என்ன ஃபைல் எடுப்போம்னு மிரட்டலையே அப்படிங்கிறோம். நான் ஃபைல் எடுங்க, ஏதோ தப்பே செய்யாத மாதிரி. உதயநிதியும் பேசுகிறாருக்கா சட்டசபையில். ஃபைலு சொல்கிறீங்க 2 எடுங்க, எடுத்து உடனடி நடவடிக்கை எடுங்க. யோகியம் கூட இப்படி பேச மாட்டான்ப்பா. ஃபைல்கள் இருக்குது. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். முன்னாடி அயோக்கியங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்க. யோகியம் பேசுவானா? அப்படியே யோகியம் மாதிரி ஊருக்கு பட்ட கொள்ளை அடிச்சுட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி இது பண்ணிட்டு
இன்றைக்கி கார் வேணான்னு சொல்கிறது ரைட்டு, அரசாங்க பணத்தை வீணடிக்க மாட்டாராம். ஆனால் இவங்க அப்பா ஆட்சியில் இருக்கும்போது துபாய்க்கு அமெரிக்காவுக்கு ஒய்ஃபு குழந்த அவங்க குடும்பத்துக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு வெளிநாடு போவாராம் அரசாங்க செலவில். அதனால் அரசாங்க பணத்தை வீணடிச்சது பூரா இந்த கூட்டம். அன்றைக்கி சொன்னார்ல 30,000 கோடி கொள்ளை வச்சுட்டாங்கன்னு இவர் அவங்க கட்சிக்காரங்கன்னு சொன்னாங்களே, அவரை மந்திரி விட்டு தூக்குறதுக்கு துப்பு இருந்ததா? ஏன் துப்பு இல்லை? சொன்னோம்னா அந்த பண்டவாளம் பூரா வெளியில் வந்துடும் அப்படின்ட்டு 30,000 கோடி வெளியில் வந்துடும். 30,000 கோடி கொள்ளையடித்த கும்பல் ரொம்ப யோகியங்க மாதிரி மக்கள் வரி பணத்தை மிச்சப்படுத்துகிறாங்களா? மூஞ்சியை பார்த்தாலே தெரியாது. மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்த கூட்டம் இல்லையவா உங்கள் கூட்டம்? அதே மாதிரி தான் அவர் ஆறுது இந்த நாட்டு வைக்கிறா வச்சுக்கிட்டு யோகியங்க மாதிரி உத்தமங்க மாதிரி ஃபைலை எடுங்க. ஆனால் நாங்கள் ஃபைலை விட்டாண்டாங்க, விடு ஃபைலை, உன் ஃபைலை நாங்கள் பார்க்குறோம். விஜய்க்கு பார்க்க தெரியாது, நாங்கள் பார்க்குறோம் உங்கள் ஃபைலை. ஆனால் 5 ரூபாய்க்கு பெயிலுக்கு எடுத்துக்கிட்டு இருந்த காலத்துலேருந்து ஒன்று எங்களுக்கு தெரியும். ஆர்எஸ் பாரதி யார் யார் அரசியல் பேசணுங்கிறதுக்கு இதுவே இல்லைப்பா. கண்ட ஆளுங்கள்லாம் ரோட்டில் தெரிஞ்ச ஆளுங்கள்லாம் அரசியல் பேசுகிறான் நம்ம நாட்டில் அப்படிங்கிறது தான் சொல்ல தோணுது. அடுத்தது இது சட்டசபையில் நடந்த இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமானது. உதயநிதிக்கு பேசவே தெரியாத ஆளுக்கு எதிர்க்கட்சி தலைவராக வந்தது பெரிய கொடுமை. அதுக்கப்புறம் என்ன வார்த்தை பேசுகிறது, என்னது பேசுகிறது, திருப்பி பேசுனா கொஞ்சம் கூட ரியாக்ஷனு, கோவம் வரும்ல நமக்கெல்லாம். அவர் கேட்குறாரு, சங்கி அமைச்சருங்கிறியா பாத்ரூமில் 3 மணி நேரம் ஒழிஞ்ச எதிர்க்கட்சி தலைவர் போலீஸை பார்த்துனா கோவம் வரும் நமக்கு. ஆனால் அப்படியே உட்காந்துக்கிறாரு. அந்த குடும்பமே அப்படி குடும்பம். ரொம்ப மாணவக்க ரோஷத்தை எல்லாம் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. நாளைக்கு செயற்குழு கூட்டமாக திமுக அதில் அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுகளை எடுப்பார் முதல்வர் அப்படிங்கிறாரு. யார்? நம்ம துரைமுருகன். என்ன விக்கை கழட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன், விக்கு இல்லாமல் வர போகிறாருன்னு நினைக்கிறேன். அதான் அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுன்னா வேறு என்ன அதிர்ச்சி தரக்கூடிய முடிவு? மேக்கப்பே வராமல் போகிறாரப்பா, மேக்கப் பண்ணாமல் வர போகிறாரா? நம்ம விக்கு இல்லாமல் வர போகிறாரா? மிஞ்சி போனால் உதயநிதியை செயல் தலைவராக்குவார் அவங்க அப்பாவுக்குன மாதிரி. திரும்பி அவங்க குடும்பத்திலே ஆளுங்களை போடுவார். வேறு என்னையா அதிர்ச்சி தரக்கூடியதோ உங்கள் திமுக என்னத்தை கிழிக்க போகிறீங்க? துரைமுருகன் 87 வயசு ஆச்சு, உங்களை தூக்கி பொதுச் செயலாளர்னு வச்சுருக்காரு. வேறு ஆளுங்களே இல்லையா? இங்கே பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுகள் அந்த திமுக ரவுடிகளை பூரா நேற்று தூண்டி விட்டுட்டாங்க சட்டசபையில். எதுக்கு எடுத்தாலும் எந்திரிச்சு நிற்கிறான் யாரும் பூரா. அவ்வளோ பேரும் எந்திரிச்சு நிற்கிறான். எந்திரிச்சுன்னு ஆன்னு கத்துறான். கேமரா அந்த பக்கம் திருப்பி கிளீன்ஸ் போடுங்கிறேன்னா உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும், என்ன பேசணுமோ. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் அந்த பக்கமே கேமரா வை, எடு, ரீல்ஸ் போடு. எவன் கத்துறான், எவன் குத்துறான், குதிக்கிறான், எந்திரிச்சு எவன் நிற்கிறான், போடுங்கிறேன். அதனால் ரீல்ஸ் தான் அவங்களுக்கு பதில். அதனால் அதில் தான் நடுங்கிறான். இவன் வண்டவாளம் மூஞ்சியை காமிச்சு போட்டு ஒவ்வொருத்த மூஞ்சியும் க்ளோஸில் காமிங்க, எந்திரிச்சின்னு கத்துறான்னு அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கட்ட செய்தி. அடுத்து இந்த தயாநிதி மாறன் அப்பப்போ அப்படி வருவார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் இருக்கணும் காட்டிக்கணும்னு ஒரு பேட்டி. அதில் என்ன சொல்ல, விஜய் பல்ட்டிங்கிறது. என்ன பல்ட்டி? தொகுதி வரையறை திட்டத்தை முதல்ல எதிர்ப்பதாக சொல்லிட்டு அமித்ஷா வந்தோடனே மாற்றிட்டாரு. அமித்ஷா காலில் போய் விழுகிறீங்க, வெக்கம் இல்லாமல் கனிமொழியெல்லாம் காலில் விழுகிறீங்க. பல்ட்டி அடித்த முதல்வர் திரு விஜயை பற்றி கேட்கிறோம். உங்கள் நிலைப்பாடு என்ன? தொடர்ந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவரும் சரி, எங்கள் எதிர்க்கட்சி தலைவரும் சரி, ஒரே நிதானமான நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் என்னமோ இவங்க பல்ட்டி அடித்ததே நீங்கள் தானே. முதல் தொகுதி வரையறை திட்டத்தில் பல்ட்டி அடித்தது யார்? தொகுதி வரையறை திட்டத்தை எதிர்ப்போம், விடமாட்டோம்னு குதின்னு குதிச்சிங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே அது ஓட்டுக்கு வந்துச்சுன்னா வெளிநடப்பு செய்வோம். வெளிநடப்பு செஞ்சால் மசோதா நிறைவேறணும். அப்போ மசோதா நிறைவேற்றுறதுக்கு ஐடியா பண்ணி வெளிநடப்பு செய்வோம். அதுக்கடுத்தது 3வது ஸ்டாலின் சொல்கிறாரு, அது எத்தனை தொகுதி வருதுன்னு பார்ப்போம். எங்களுக்கு கனிமொழி சொல்கிறாங்க, எத்தனை தொகுதி வருதுன்னு தமிழ்நாட்டுக்கு பார்ப்போம், தமிழ்நாட்டை பாதித்தா அப்புறம் பார்க்கலாம். அப்படி அதே தானே நீங்களும் சொன்னீங்க. அப்புறம் பல்ட்டி வச்சது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. அது உண்மையாக தானே. உங்கள் மரமண்டைக்கே புரியலையே உங்கள் ஆளுங்க யாருக்குமே.
நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோமே, ஏயா தொகுதி வரையிலே தொகுதி இன்னும் உயிரை வாங்குறீங்க, எத்தனை தொகுதியை கொடுக்குறான்னு பார்த்துக்கிட்டு எதிருங்கய்யா. படிக்காதவங்க, படித்தாலும் முட்டாளுங்க. இவன் தானே அவன் திமுகவில் இருக்கான், இது கூட உனக்கு தெரியலையா புரியலையான்னா. இல்லை இப்போ வந்துக்கிட்டு அவர் எதுக்கு இவர் பல்ட்டி, அதாவது விஜய் இவரும் எதிர்த்து பேசுகிறாருன்னு காமிச்சிக்கணுமா. அப்போ தானே இங்கே எம்பி சீட்டுக்கு அந்த அடுத்த தடவை எம்பி சீட்டு வாங்க முடியும். எல்லாம் கதையை இது பொழப்பு ஓடும். அப்போ தான் வாழ்க உதயநிதினு பதவி ஏற்றால் தான் பொழப்பு ஓடும். அந்த நிலைமைக்கு வந்து விட்டார் தயாநிதிமாறன். அதனால் அவர் தனியாக ஒரு பேட்டி வந்து இந்த மாதிரி பல்ட்டி அடித்த விஜய்னு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, விஜய் வந்து இவங்க இதில் இது பண்ணார், மாநாட்டில் கலந்துக்கிட்டார். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டார், தெரியும் உங்களுக்கு. அதில் முக்கியமானது சொல்லியிருக்கார். பல தடவை நம்மளே சொன்னோம், ஏயா மாநில முதல்வர்களாக இருக்கீங்க, இந்த ஸ்டாலின் அது கூத்து, அது வந்து ஒன்றும் கோமாளிக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. அதுக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேஷனாலே கிலோ என்ன விலைன்னு கேட்கும். அப்போவே நான் சொன்னேன், ஏயா வரி விதிக்கிற இதை இழந்துட்டீங்களே, ஜிஎஸ்டின்னு போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாநில வரியை சேர்த்து வாங்குறாங்களே, நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. ஜெயலலிதா எதிர்த்தாங்க, அப்புறம் இந்த எடப்பாடி தலையாட்டினார், வந்துருச்சு சட்டம், மக்களை கொள்றான், அவன் திருந்தவே மாட்டான். மத்திய பாரதிய ஜனதா ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தான், இப்போ மெஜாரிட்டி போயிடுச்சு, இந்த மக்கள் விருப்பு தான் காரணம். புரிஞ்சுக்கிட்டானா? புரியலை. 28% வச்சுருந்தான், அதை இப்போ தான் நீக்கிறேன், அதையும் சில ஐட்டங்களுக்கு போடுறான்னு சொல்கிறாங்க. அது வந்துக்கிட்டு 12% நாங்கள் வந்து 5 கொஞ்சம் 18 கொஞ்சம் இயங்கிட்டோம் இணைச்சிட்டோம்னு சொல்லி 12% இருந்ததை பூரா 18ன்னு ஆக்கிட்டான். எத்தனையோ கம்பெனிங்க மூடிட்டாங்க இவன் ஜிஎஸ்டியால், எத்தனையோ தொழில்கள் மூடிட்டாங்க. ஜிஎஸ்டி அதிகாரிகள்னு சொல்லி அவன் பண்ணுற அநியாயம், அவன் பண்ணுற அக்கிரமம் அடிக்கிற விட்டாங்க. சவுகார்பேட்டையில் அடித்து வரட்டினாங்க. ஏன்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இங்கே இருந்தான், அவன் ஸ்டேட்டு வழியை தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ தான் விஜய்க்கு வந்து புரியுது என்னென்னா, மாநிலங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் போயிடுச்சே, மாநிலங்களுக்கு அந்த நிதி அதிகாரம் இருக்கணுமே, இப்போ தான் தெரியுது. அதனால நான் ஆரம்பத்திலிருந்து சொன்னேன், மாநிலங்கள் தனியாக வரி விதியா, மத்திய அரசாங்கத்தோடு சேர்த்து விதிக்காதாமல் செல்ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு 18%ங்கிறான், வண்டியை போய் இந்த சர்வீஸ் பண்ணிங்கன்னா 18%ங்கிறான். நாசமாக போயிடுவாங்க இந்த ஜிஎஸ்டினாலேயே. இப்போ ஸ்டேட் பேங்க் இன்றைக்கி ஒரு அறிக்கை விடுறான், என்ன தெரியுமா, 4 தடவை எடுத்துக்கலாமா ஏடிஎம்மில், அதுக்கு மேலேனா 15 ரூபா கொடுக்கணுமா. 15 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதுலேயும் ஜிஎஸ்டி. நம்ம பணத்தை பேங்க்கில் போடுறோம், அதை நம்ம எடுக்கிறோம். முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம பேங்க்குக்கு போவோம் எடுப்போம். இப்போ அதே காலத்தை கொண்டு வந்துடுங்க, அப்போ வசூல் பண்ணுவீங்களா? இப்போ ஏடிஎம்னு கொண்டு வந்தான் 15 ரூபா. அப்புறம் இதுக்கு சர்வீஸ் சார்ஜுன்னு கலெக்ட் பண்ணுறான் பேங்க்கு. அப்புறம் பணத்தை எடுத்தாலும் பணம், நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. வெக்கம் இல்லாமல் இந்த மத்திய அரசாங்கம் இந்த ஜிஎஸ்டியில் பண்ணணும் கொடுமை, மிக மிக மோசமான கொடுமை. அதனால தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி மாநாட்டில் என்ன பேசியிருக்காரு, மாநில அரசாங்களுக்கு அதிகாரம் இருக்கணும், நல்ல விஷயம். நான் என்ன சொல்கிறேன், முன்னாடியெல்லாம் பேங்க்கு இந்திரா காந்தி வந்தாங்க, வரும்போது இந்த வங்கிகள்லாம் வந்து தனியார்கிட்ட இருந்தது. எல்லாம் அயோக்கிய மொத்தனமாக கொள்ளையடிக்கிறான் வங்கி, தனியார் வங்கி அப்படின்னு சொல்லி எல்லா வங்கிகளையும் தேசியமயமாக்குனாங்க. 500 ரூபா இருந்தால் போதும் பேங்க்கில், 200 ரூபா இருந்தால் போதும். அதுக்கு அந்த பேலன்ஸ் கம்மியாக இருக்குன்னு இப்போ கனெக்ட் பண்ணுறானா, அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஜீரோ பேலன்ஸு அப்படி இப்படின்னு எல்லாம் கொள்ளையடிக்கிறான் பேங்க்கு. முன்னாடி எல்லாம் தனியார் வங்கி கொள்ளையடிப்பான், இப்போ அரசாங்க வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி வங்கியை கொள்ளையடிக்கிறான். அவன் தான் 15 ரூபாயும் ஜிஎஸ்டியும். ஏன் பணத்தை எடுக்கிறதுக்கு உனக்கு எனக்குதுயா ஜிஎஸ்டி கொடுக்கணும், ஏன் பணத்தை எடுக்கிறதுக்கு உனக்கு எதுக்கியா 15 ரூபா கொடுக்கணும்? வங்கியில் பணத்தை போட்டு வச்சா, வங்கியில் யாரும் பணம் போடாதீங்க இன்னுமே, அதைத்தான் சொல்கிறேன். போட்டால் இப்படி கொள்ளையடிக்கிறாங்க, உங்கள் பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதெல்லாம் விஜய்க்கு இப்போ தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நிதி சுதந்திரம் எனக்கு கொடுக்கணும், மாநிலத்துக்கு கொடுக்கணும். எவ்வளோ நாளாச்சு நம்ம அரசியல்வாதி புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுங்கள். முன்னாடியெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வரி விதிப்பான், சேல்ஸ் டேக்ஸ்னு போடுவான். ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் நாளைக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு விழுகாதுன்னு சொல்லி வரியை குறைச்சி போடுவான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவன் பாட்டுக்கு போடுறான். தமிழ்நாட்டில் தான் நமக்கு 0 வருதா, போடு எல்லாம் 18%, 28%,
குட்டிச்சவராக்கி பல நிறுவனங்கள் மூடப்பட்டுருச்சு. பிஜேபிக்காரங்க கோவிச்சுக்காதீங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். அது பிஜேபியாக இருந்தாலும் யாராக இருந்தாங்க. உங்கள் பொருளாதாரம் உங்களை பற்றி வெளிநாட்டு கொள்கையை பற்றிலாம் பாராட்டி பேசுகிறோம். சில மேதாவிகள் இருக்கான், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் சரியாக புரிஞ்சா வெக்கங்கட்ட போயிடுங்களா. நீங்கள் தான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, பிஜேபி என்ன செஞ்சாலும் தலையாட்டுறீங்களா? நாட்டுக்கு நல்ல விஷயம் செய்யல யாராக இருந்தாலும் பாராட்டணும், கெட்டது செஞ்சான்னா திட்டணும், அப்போ தான் திருந்துவான். இப்போ விஜய் கண்டுபிடிச்சிட்டாரு அதை. ஜிஎஸ்டி இதுங்கள்ல நமக்கு கரெக்டு. விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுங்க, இந்த சட்டம் செல்லாது, எங்களுடைய மாநில வரிவகுக்கும் உரிமையை பாதிக்குது, இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இந்த சட்டம், போடுங்க கேஸை சுப்ரீம் கோர்ட்டில். தமிழ்நாடு அரசாங்கம் ஜிஎஸ்டியை உடைங்க, நீ மத்திய அரசு தானே, நீ உன்னுடைய வழியை நீ எடுத்துகிட்டு போ, நான் தனியாக வழியை வைப்பேன். நம்ம 10 ரூபா 10% மேலே வரி விதிக்கக்கூடாது யாருக்குமே. எந்த நாட்டிலையும் இந்த அநியாயம் கிடையாது. இங்கே மாதிரி 18%, 28 முன்னாடியெல்லாம் 28%, அப்புறம் இன்கம் டேக்ஸ் 33%. இப்படி கொள்ளையடிக்கக்கூடிய இதை எங்கேயும் எந்த நாட்டிலையும் இல்லை. ஆரம்பத்திலேருந்து நான் அதை சொல்லிக்கிட்டு வரேன். இப்போ தான் அரசியல்வாதிகளுக்கு புரியுது. இதை விஜய் பேசியிருக்கிறார், நல்ல விஷயம் பண்ணுங்க. நீங்கள் மற்றதுலாம் கோட்டை விட்டுறீங்க, அதை விடுங்க. நாங்கள் இந்த கார் விஷயத்தில் எவ்வளவோ சொன்னோம், எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் விஜய்க்கு அறிவியல் என்னவுமோ விஜய் பக்கத்து விட்டுருக்காரு. எங்களுக்கு எங்கேயோ அவங்களோட பூரா எங்கேயோ போயிட்டு யாரையும் மதிப்பதில்லை. எங்களை போன்ற ஆளுகளையே திரும்பி கூட பார்க்குறது இல்லையே. ஆனால் நீங்கள் எங்களை போன்ற ஆளுகளையே உங்களுக்கு கஷ்ட காலத்தில் துணையாக இருந்த எங்களை போன்றவர்களையே நீங்கள் கண்டுக்காமல் காவல்துறையை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போ இது பண்ணுவோன்னு தெரியாது. எங்களுடைய எதிர்ப்பை ஆரம்பித்தால் உங்களது நீங்கள் எவ்வளோ செல்வாக்குனாலும் இருந்துக்காங்க, நாங்கள் எதிர்ப்பை கொடுத்தோம்னா வாக்கு வங்கி உடையும். அதுக்கு வழிபட வேணாம், போலீஸை வச்சு தொந்தரவு கொடுக்காதீங்க. எனக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வேணும், அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும், அதுவரை ஓய மாட்டோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்கள் வட்டத்தை விட்டு வெளியே வர வைத்து விடாதீர்கள் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். சீனாவில் என்ன பண்ணிட்டான், அறிவிப்பே விட்டுட்டான். இப்போ கம்ப்யூட்டர் கணினி அது வச்சா விண்டோஸ்னு ஒன்று வைக்கணும், ஒரு மென்பொருள் விண்டோஸ்னால் அந்த கம்ப்யூட்டரில் இயங்க வைக்கக்கூடியது. அதுதான் அமெரிக்காக்காரன் என்ன பண்ணால் மைக்ரோசாஃப்ட்னு நிறுவனம் அவங்க தான் கொடுப்பான். நம்ம ஆளுகளும் வாங்கி போட்டுக்கிட்டு அவ்வளோ வெறும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியல, மைக்ரோசாஃப்ட்னு உபயோகிக்கலாம். சைனா என்ன சொல்லிட்டான், இது ஒரு இந்த பூர்வமான சில நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயம், இது அரசியல் அல்ல. சைனா என்ன செஞ்சான், ஏன்டா அமெரிக்கா கொடுக்குறாங்க, அமெரிக்கா கொடுக்கும் எந்த பொருளும் எனக்கு வேணான்ட்டான். கூகுள் சைனாவில் இப்போ கிடையவே கிடையாது, ஃபேஸ்புக்கு கிடையாது. சைனா இந்த அமெரிக்கா கொடுக்கும் எந்த பொருளுமே எங்களுக்கு வேணாம்னு எதனால் சொன்னான், அவன் வேவு பார்க்கலாம் நம்ம அப்படின்ட்டு தனியாக ஒரு இதை உருவாக்குங்க, அவ்வளவையும் தூக்கிடுங்க அப்படின்னு சைனாவில் தடை செஞ்சிடலாம். அருமையான விஷயம். காரணம் மிகப்பெரிய இதெல்லாம் நிறுவனங்கள் எல்லாம் அமெரிக்கா நிறுவனம் கோடியாக செலவழித்து உலகம் முழுவதும் ஒவ்வொரு விஷயத்தையும் வேவு பார்க்குறாங்க அப்படிங்கிறத சைனா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நவீன கண்டுபிடிப்பில் கிட்னி போயிடுச்சு சில பேருக்கு, பாவம் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நிறுவனம் ஒன்று பண்ணிட்டான், நான் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன், டயாலிசிஸே பண்ண வேணாம், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதுங்கிறான். அந்த அளவுக்கு கண்டுபிடிப்புகள் வந்துடுச்சு. ஆனால் இதை வரவிட மாட்டாங்க, மெடிக்கல் மாஃபியா இதை வரவிட மாட்டான். அப்படின்னா கிட்னி பண்ணுறவனுக்கு டயாலிசிஸ் பண்ணலன்னா வருமானம் போயிடுமே, 2000 ரூபா 3000 ரூபா வருமானம் போயிடுமே. கிட்னி பண்ணுறவங்களுக்கு அந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்களாம் மருந்து சாப்பிடணுமே, அந்த மருந்தெல்லாம் விலை கொடுத்து வாங்கணுமே, அது போயிடுமே. அதனால் இந்த இன்ஜெக்ஷனும் வரவிட மாட்டாங்க. எவ்வளவோ அரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வர ஆரம்பித்து விட்டன. ஆனால் எதுவுமே மக்களை சேராது. இதுக்கு பின்னாடி பெரிய மெடிக்கல் மாஃபியா இருக்கான். சினிமாவில் பார்த்துருப்பீங்க, கிருஷ்ணர் அப்படி வருவார், மருந்து வருவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே வேற ஒரு இடத்துல டக்குன்னு வருவார். கடவுளால் தான் முடியும் மறைவதும் தோன்றுவதும்.
மனுஷன் உருவாக்கிட்டான் மறைவதையும் தோன்றுவதையும். எப்படின்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. இங்கே இருக்கோம், அடுத்த நிமிஷம் நீங்கள் சொல்கிற திருச்சியில் இருப்போம், அடுத்த நிமிஷம் மதுரையில் இருப்போம். அதை ஆராய்ச்சி செய்து ஒரு பொருளை வச்சு அந்த பொருள் அடுத்த நிமிஷம் இங்கே இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய வேடிக்கை இதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஏன்னா இது என்ன ஆகும், எல்லா பஸ்ஸும் அவ்வளோதான். பஸ்ஸுங்கிறதே டிரான்ஸ்போர்ட்டே இல்லாமல் போயிடும், இதுவும் இல்லாமல் போயிடும். ட்ரெயின், அப்போ ரயில்வே துறையை எடுத்து மூட வேண்டியதான். எல்லா மனுஷனும் இருக்கிற இடத்த விட்டு போகிற இடத்துக்கு அடுத்த செகண்டு போயிடுவான். ஃப்ளைட்டு எல்லாத்தையும் மூடணும், விமான நிலையம் எல்லாம் மூடணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு வேணும்னா நம்ம பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா நாடு இயங்காமல் போயிடும், பல பேருக்கு வேலை போயிடும். ஆனால் இவன் அடிப்படை விஷயத்திலே கை வைக்கிறான். இப்போ கொரியாவில் கண்டுபிடிச்சிட்டான், 20 நாட்களில் வழக்கத்திலைக்கு முடி வளருது. அதுக்கு எதுவும் கெடுதல் பண்ணுறாங்களான்னு தெரியலை. இந்த மெடிக்கல் மாஃபியா, அந்த மெடிக்கல் மாஃபியாவில் தான் நாடே கெட்டு போகுது. ஃபைசருங்கிற கம்பெனி தான் இந்த கொரோனா இன்ஜெக்ஷன்லாம் அமெரிக்காவில் போட்டான். ஃபைசர்லேருந்து ரிட்டையர் ஆன விஞ்ஞானி சொல்கிறாரு, பல விஷயம் நாங்கள் கண்டுபிடிச்சோம், ஆனால் அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டோம். ஏன்னா வெளியில் சொன்னால் எங்கள் மருந்து விற்காது, மருந்து விற்கிறதுக்காக நல்ல விஷயங்கள் நிறைய நாங்கள் தடுத்து வச்சுருக்கோங்கிறாங்க. அது மாதிரி பெரிய ஃபார்மசியூட்டிக்கல் ஜெயண்ட்டுங்கிறவன் தான் நமக்கு மருந்துகளாக தான் கொடுப்பான். இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு, சுகருக்கு கண்டுபிடிச்சிட்டான். அமெரிக்கா சொல்லிட்டாங்க மருந்து தேவையில்லை அப்படின்ட்டு, இன்சுலின் தேவையில்லை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள அந்த இது கணையத்திலே ஒரு சின்ன இது வச்சுருவான், கணையத்தில் ஒரு சுரக்க ஆரம்பிச்சிடுவான், மருந்தே தேவையில்லை. ஆனால் விட மாட்டான் இங்கே இருக்கிறான். ஏன்னா சுகர் மாத்திரை எல்லாம் கோடிக்கணக்கில் விற்கிது. பாவம் மனிதனை சுரந்துறான். பல அதிக கண்டுபிடிப்புகள் வந்துச்சு. இப்போ இன்சுலின் இன்ஜெக்ஷன் பாவம் டெய்லி போடுறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்கிறான். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரே ஒரு இன்ஹேலர், மூக்கில் வச்சு உறிஞ்சிடுறது இன்ஹேலர், அதிலேயே நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் இவன் விட மாட்டான். திருச்சி இன்ஜெக்ஷன் இது ஃபார்மசியூட்டிக்கல் மாஃபியா உலகம் பூரா இருக்கான். அவன் உலகம் பூரா இயங்குறான். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவனே ஃப்ராடு, அவனே இந்த மருந்து கம்பெனிகளுக்கு உடந்த அங்கே இருக்கிறவன்லாம். இப்படி அரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் மக்களிடம் சேராமல் பண்ணிட்டான். புற்றுநோய்க்கு பல கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு க்யூர் பண்ணுறதுக்கு, ஆனால் இங்கே வர்றதுக்கு விட மாட்டான். இன்னும் ரஷ்யா ஃப்ரீயாக கொடுக்குற மருந்தை கொண்டு வர மாட்டேங்கிறான். நான் ஏற்கனவே சொன்னபடி கொரோனாவை கொண்டு வந்தவன் ஃப்ரீயாக இதை கொண்டு வர மாட்டான். ஏன்னா மெடிக்கல் மாஃபியாவுக்கு ஆட்சியாளர்கள் பூரா எலெக்ஷன் டைமில் 10,000 கோடி 15,000 கோடின்னு இது வாங்குகிறான், டொனேஷன், விட மாட்டான். அதனால் இப்படி ஒவ்வொரு செய்திகளாக புதிய கண்டுபிடிப்புகள், அதில் இருக்கும் அரசியல், அதில் உள்ளக்குள்ள பின்புலத்தில் யார் இருக்கா, மொத்தத்தில் மனிதர்களை உயிருடன் சாகடிப்பதை தொடர்ந்து கொண்டிருப்பதே இந்த மெடிக்கல் மாஃபியா தான். இல்லாவிட்டால் பல கண்டுபிடிப்புகள், இப்போல்லாம் 250 வருஷம் வாழ்கிறவருக்கு கண்டுபிடிக்கிறான். ஜப்பானில் ஒரு மனிதன் 250 வருடம் வாழ முடியும்னு நிரூபித்து இன்ஜெக்ஷன் கொண்டு வரான். எதையும் அவங்க விட மாட்டாங்க, சொல்லுவாங்க, பண்ணுவாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவோம், அப்புறம் நிறுத்தி வச்சுருவாங்க. இதன் பின்னணியில் இந்த மெடிக்கல் மாஃபியாக்கள் இவர்களெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால் பல கண்டுபிடிப்பு நம்மளை சேர்றதுக்கு இவ்வளவு நாட்களாகிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.